அவையே இறைவனை 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி பாடு அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் படத்துல பார்வதி வந்து பரமசிவனை பத்தி பாடன்னு சொல்லிட்டு அவையிட்ட கேட்கும். அதாவது பரமசிவமே அந்த அவர் மகிழ்ச்சிப்படுத்தி பேசணும்னா சந்தோஷப்படுவாராம். இதான் உண்மை. பாராட்டுக்கு மயங்காத ஒருத்தர் உலகத்துல யாருமே கிடையாது. இப்போ மொராஜி தேசாய் ஐயா இருக்காரு. அவர் வந்து பாராட்டுக்கு மயங்க மாட்டாராம். முகஸ்துதி யாரும் பேசினா அவர் பிடிக்காதான். போய் இவர்கிட்ட போய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க முகஸ்துதிக்கு யாருக்கு மயங்க மாட்டேங்கிறீங்களே, பாராட்டுக்கு யாருக்கு மயங்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். இதான் உண்மை. இப்ப ஒருத்தர் பாராட்டணும், கட்டாயம் பாராட்டணும். பாராட்டணும்னா அதுக்கு ஒரு முறைகள் இருக்கு. யாரை எப்படி பாராட்டலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. என்னன்னா, நேசனை காணாவிடத்தில் நெஞ்சாரவை துதித்தல், ஆசானை எவ்விடத்திலும் அப்படியே வாசமனையாலை மஞ்சனையில் மைந்தர்களின் நெஞ்சில் வினையாலை வேலை முடிவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நேசனை காணாவிடத்தில் நெஞ்சானா, நண்பன் வந்து அவன் எங்க இல்லையோ அவனை பத்தி அந்த இடத்துல பேசணும். இப்போ வாத்தியார் எந்த இடத்துலையும் எங்க வாத்தியார் போடுறா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசலாம். இப்போ மனைவி வந்து யார் முன்னாடி மனைவி வந்து அந்த மஞ்சள் அந்த படுக்கை அறையில அவங்க கூட தனியா இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவங்கள பத்தி பேசணுமா. பிள்ளைகளை வந்து பிள்ளைகள்ட்டையும் சொல்லக்கூடாதான், வேற யார்ட்டையும் பிள்ளைகளை பத்தி பாராட்டி சொல்லக்கூடாதான், பிள்ளைகளை மனசுல வச்சு பாராட்டணுமா. நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களை வந்து வேலை முடிச்ச பிறகு அதை பாராட்டி சொல்லணுமா. இவ்வளவு விஷயங்கள் அந்த காலத்துல சங்க இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் மொழியோட சிறப்பு வேற லெவலு. வணக்கம், வாழ்க வளமுடன்.